ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வந்து ஏர்போர்ட்டில் வந்து ஒரு சிக்கன் பிரியாணி ஆர்டர் பண்ணோம். சிக்கன் பிரியாணி வந்து 550 ருபீஸ். அந்த 550 ருபீஸ்க்கு அந்த பிரியாணியில் என்ன இருக்குது அப்படின்றத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இதுதான் நம்ம வாங்கியிருக்கேன் அந்த சிக்கன் பிரியாணி 550 ருபீஸ். ஓகே, இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லெக் பீஸ் இருக்குது, ரொம்ப குட்டியாக இருக்குது. இது கோழியோட லெக் பீஸா இல்லை காக்காவோட லெக் பீஸான்னு தெரியல. போலியோ இது வந்து ஆக்சுவலாக போலியோ லெக் பீஸ்ன்னு நம்ம ரெண்டு வந்து டவுட் போடுறாப்புல. வேற ஏதாவது பீஸ்? 2 பீஸ் இருக்குடா. இன்னொரு பீஸ். வாவ், படா பீஸ் ஒன்று இருக்கு. 2 பீஸ் இருக்குங்க. அதில் சூப்பராக இருக்குது, பார்க்க பிரியாணி நல்லா இருக்கு. சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. நைன் அப்படியே எடுத்து, அப்புறம் வந்து ஆனியன் இருக்கு, தயிர் இருக்கு, குருமா இருக்கு. சாப்பிடு. நல்லா இருக்குன்ற நம்பிக்கையோட நம்ம சாப்பிடுவோம். அப்படியே ஒரு லெக் பீஸ், அது தயிர் அவனுக்கு வச்சு கொடுத்து. சூப்பராக இருக்கு. நீங்களும் ஏர்போர்ட் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த பிரியாணி மிஸ் பண்ணாதீங்க. பிரியாணி நல்லா தான் இருக்கு, சாப்பிடலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, கொஞ்சம் ஆனியன், கொஞ்சம் குருமா, கொஞ்சம் பீஸ் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு ஒரு பைட். முடிஞ்ச வரைக்கும் ஏர்போர்ட் தான் வெளியே சாப்பிட்டு வந்துடுங்க. 550 ரூபா கொஞ்சம் அதிகம் தான், இருந்தாலும் எங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம்ல பசிக்குது. தெரியாமல் சாப்பிடாம வந்தேன், அது தெரியல. அதாவது சாப்பிட்டா ஃப்ளைட்டில் போகும்போது எதாவது ஆகணும் ஒரு பயத்தில் சாப்பிடாம வந்துட்டேன். ஆனால் அதனால